இந்த மாதிரி கடனும் மருத்துவ செலவும் இந்த ரெண்டு அமைப்பும் நம்மளுக்கு எப்படி தீர்த்துக்கிறது, எதனால உருவாகுது, இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ நம்மளோட ஒவ்வொரு ராசி லக்னம் அதனுடைய அடிப்படையில தான் நம்ம கிரகங்கள் அடிப்படையிலும் ராசியின் அடிப்படையிலும் தான் நம்ம கடன் வாங்குறது, மருத்துவ செலவு, வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, ஆடம்பரம், நம்ம எல்லா குணாதிசயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையின் அடிப்படை வசதிகளையும் நம்மளுடைய ஜாதகத்தின் அடிப்படையில தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் 6ஆம் இடம் இப்ப பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னா கன்னி. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் 6ஆம் இடம் ருண ரண ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க லக்னத்துக்கும் 6ஆம் இடம். அப்போ ராசிக்கு 6ஆம் இடமும் லக்னத்துக்கு 6ஆம் இடமும் நீங்க எடுத்துக்கணும். அப்ப அதப்படி எடுத்துக்கிட்டா அந்த கிரகம் என்ன, அந்த இடம் என்ன, அந்த பாவம் என்ன, அப்போ அந்த இடத்துக்கு உண்டான அமைப்பு படி உங்களுக்கு எப்படி கடன்கள் ஏற்படுது, எந்த திசையில நீங்க நின்று கடன் கொடுத்தா உங்களுக்கு சரியாகும், எந்த நாட்கள்ல நீங்க கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், எந்த ஓரையில நீங்க கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், எந்த தெய்வத்தை நம்ம வழிபடணும், அதே மாதிரி எந்த கோயிலுக்கு நம்ம போனா இந்த பிரச்சனைகள் தீரும். இவ்வளவு விஷயங்கள் இந்த அமைப்புல இருக்கு. அப்ப அதை நான் உங்களுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா, முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய 2ஆம் இடம், ஒரு ராசிக்கு 2ஆம் இடமும் லக்னத்துக்கு 2ஆம் இடமும் இப்படி வச்சுக்கோங்க. அது நம்மளுக்கு தனவரவுக்கு உண்டான அமைப்பு, வாக்குஸ்தானம். ஒருத்தர் மதிப்பிடக்கூடிய எல்லா அமைப்பு என்னன்னா, இப்ப மேசம்னா ரிஷப அமைப்பு தான் அவருக்கு நல்ல ஒரு யோகத்தையும் அந்த கட்டங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களே இவருக்கு ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, கடன் வாங்குவதற்கு முன்பு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நான் 27 நட்சத்திரங்கள் போட்டிருக்கேன். உங்களுக்கு பாருங்க, அஸ்வினியில இருந்து நம்ம ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இப்போ நீங்க அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் இப்ப ஃபர்ஸ்ட் அவங்க நம்மளுக்கு வரவு செலவு எப்படி, நம்மளுக்கு எதன் மூலியமா வரவு கிடைக்குது அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப சொல்லுவாங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு அதுல இருந்து எப்படி போறது, யாரை பார்ட்னரா சேர்த்திக்கிறது, யார் மூலியமா எங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும், இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் எல்லா ராசி லக்னத்துக்குமே இது உயர்ந்த ஒரு அமைப்பு. அப்போ நீங்க ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கீங்க, எல்லாருமே இந்த 27 நட்சத்திரம் நம்ம இருக்கக்கூடிய மக்கள் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து ரேவதி நட்சத்திரங்கள் வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல இருப்பீங்க. ஓகேவா? அப்போ நம்மளுடைய நட்சத்திரம் என்ன? இப்போ ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் அவங்க பரணி நட்சத்திரம் தான் அவங்களுக்கு தனதாரகை நட்சத்திரம், அப்படின்னா பண வரவுக்கு உண்டான நட்சத்திரம். அப்ப இந்த பண உறவுக்கு உண்டான நட்சத்திரங்கள், இப்ப நான் உத்திர நட்சத்திரத்துல இருக்கேன்னு ஒருத்தர் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அடுத்த நட்சத்திரமாகிய அஸ்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு பணத்தை வரவழைக்கக்கூடிய நட்சத்திரம். சரி, இப்ப இது எப்படி நாங்க எடுத்துக்கிறது அப்படின்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்களை தனக்கு கூட வச்சுக்கிட்டாலோ, இல்ல அவங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தாலோ, இல்ல நீங்க போகிற நல்ல காரியத்துக்கு அந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்களை கூட்டிட்டு போனாலோ உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இப்ப என்ன அப்படின்னா, சரி இப்ப இந்த நட்சத்திரங்களே இல்ல எங்கிட்ட, மத்த நட்சத்திரக்காரங்க தான் எங்க கிட்ட இருக்காங்க, அப்ப எங்களுக்கு பணம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. முக்கியமான ஒரு விஷயத்த உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திர பரணி நட்சத்திரத்துக்காரங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அப்படி இல்லை என்றால் உங்க ராசிக்கு 2ஆம் இடம், உங்க லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய அதிபதி யாருன்னு பாருங்க. அந்த அதிபதிக்கு உண்டான ஒரு கடவுளை நீங்க ப்ரே பண்ணாலும் உங்களுக்கு பணவரவு உண்டாகும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அப்போ நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உங்களுக்கு தன நட்சத்திரம், ராசிக்கு அடுத்த கட்டமும் தன கட்டம், லக்னத்துக்கு அடுத்த கட்டமும் தன கட்டம். அப்ப மேசத்துக்கு அடுத்தது சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய கட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும்
பொருளாதாரத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப அந்த கட்டத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும், இப்ப அந்த கட்டத்துல எனக்கு மாந்தியே இருக்கு, சுக்கிரன் இருக்கு, சூரியன் இருக்கு, இல்ல கிரகங்கள் நீசமாயிருக்கு, இப்படி நம்ம கேட்போம். அப்போ எந்த கிரகங்கள் அதுல இருந்தாலும் நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அப்ப லக்னத்துக்கும் ராசிக்கும் அது யாருடைய வீடு, புரியுதுங்களா? அப்ப அது யாருடைய வீடுன்னு பார்த்து அந்த கிரகத்தை நீங்க வழிபடும் போது அந்த கிரகத்தின் அமைப்பு ஒரு சின்ன மந்திரம். இப்ப சுக்கிரன் இருந்தா சுக்ராய நமக, புதன் இருந்தா பும் புதாய நமக, சூரியன் இருந்தா சூரிய தேவாய நமக. இப்படி எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்தை நீங்க வழிபட்டு வர வேணும். அப்ப அது பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பொருளாதார வசதி, உங்களுக்கு தொழில் திறமை, உங்களுடைய வாக்குஸ்தானம் எல்லாமே பலம் பெறும். சரி, இப்போ இதுக்கு இதோட விளக்கம் நீங்க என்னென்ன நட்சத்திரமோ அடுத்தடுத்த நட்சத்திரம் நம்ம தன நட்சத்திரம்னு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்ப நம்ம இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் எப்படி கடன் அடைக்கிறது, நம்மளுடைய நோய்களை எப்படி குணமாக்குறது, மருத்துவ செலவுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போறோம். சரி, தனுசுன கால புருஷத்துக்கு 1, 5, 9 திரிகோணம்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த திரிகோணம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு பவரான ஒரு இடம். திரிகோணம்ங்கிறது பவர். இந்த திரிகோணத்துல உங்க லக்னத்துல இருந்து நீங்க எண்ணிவாங்க, உங்களோட 1, 5, 9ல ஏதாவது கிரகங்கள் இருந்தா அந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம். இப்ப அதிர்ஷ்ட கிரகங்கள் என்னன்னு கேட்பாங்க இல்லையா? அப்ப அந்த கிரகங்கள் மட்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு கிரகங்கள். அப்ப அந்த 1, 5, 9 கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா தனுசு. தனுசுல பிறப்பது மிகவும் அரிது அப்படிங்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு. என்ன அப்படின்னா வில்லானை சொல்லால் அடி. இப்ப வில்லானை சொல்லால் வளை. இதுக்கு ஒரு பழமொழி உங்களுக்கு இருக்கு தெரியுமா? என்னன்னா பெரிய பவர் உள்ள ஒருவனை கூட நம்ம சொல்லாலே நம்ம அவனை கவித்திடலாமாமா. அப்போ ஒரு வில்லம்பு ஏவனை கூட ஒரு அம்புக்குறி கூட தவறும். ஆனா இவர்களுடைய பேச்சு ஒரு குறி வச்சா அது தவறவே தவறாது. அப்ப அதுக்குதான் இந்த ஒரு பழமொழியை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அப்ப குரு அம்சத்தில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்றோம். குழந்தை பாக்கியம், பாக்கியம் குழந்தைன்னு யாரும் சொல்றது இல்லை, புரியுங்களா? அப்ப இது குழந்தைக்கு உண்டான அமைப்பும் பாக்கியத்துக்கு உண்டான அமைப்பு ரெண்டு சேர்ந்தா நீங்க மட்டுமே அதிர்ஷ்டசாலி. அப்ப இந்த அமைப்பு கூடிய தனுசு அப்படிங்கிறது நம்ம காலபுருஷத்துக்கு 9ஆம் இடம். இதுல பிறந்தா என்னென்னலாம் நல்லது இருக்குன்னா நல்ல ஆலோசனை செய்வாங்க. மற்றவங்களுக்குலாம் ஆலோசனை கொடுக்கறதுல அவங்க மாதிரி யாருமே இல்லை. ரொம்ப அட்வைசபிள் கொடுப்பாங்க, ரொம்ப அட்வைஸ் கொடுப்பாங்க. இப்படி பண்ண அவங்க சொல்றது நீங்க கேட்டாவே நீங்க நல்ல விஷயத்த நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். அது வழி போனாவே உங்களுக்கு நல்லதுதான் தரும். ஆனா அவங்க ஒரு சுய முடிவு எடுக்கும் போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் மைனஸும் இருக்கும் இல்லையா? அவங்க ஒரு சுய முடிவு எடுக்கும் போது அந்த முடிவு கொஞ்சம் தவறாக போகும். அது நிதானமா செயல்படுங்க. அவங்களுக்கு யாராவது அறிவுரை சொல்ற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்களே அவங்க எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுவாங்க, அந்த அளவுக்கு பேசுவாங்க. ஆனா உங்க சுய முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் நிதானமாக இருந்தால் அதுல இருந்து நீங்க வெற்றி அடையலாம். ஓகேவா? சரி, அடுத்தது வாழ்க்கை வழியில சில தடுமாற்றம் இருக்கும். வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் இருக்கும். அவங்க கையில ஒரு கோடி ரூபாய் கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க உங்களுக்கு பர்ஃபெக்டா திருப்பி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ நேர்மையா இருப்பாங்க, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. ஓகே, இப்போ இவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை வளர்பிறையில ஞாயிறு வியாழன், தேய்பிரை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா செவ்வாய் வியாழன். இந்த கிழமையில நீங்க கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது. எழுதிருக்கீங்களா? எழுதுறீங்களா? யாராவது எழுதுறாங்களா சார்? ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது நீங்க பரிகாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வழிபடக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் எதுனா 9ஆம் இடம் தான். அப்போ இந்த 9ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதுல காலபுருஷத்துக்கு தனுசு பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க சித்தர்களை வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம்.
உங்க வீட்டில தான் அதிகமா பிரச்சனைகள். எப்படின்னா, கல்யாணம் ஆகல, என் பொண்ணு வெளிநாடு போக முடியல, அவ வந்து கல்யாணம் ஆயிட்டு நல்லா வாழ முடியல. இப்படி நிறைய குறைகள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அப்ப அது தீரக்கூடிய அமைப்பு வந்து சித்தர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஜீவ சமாதிகள். இப்ப சித்தர்கள் வந்து ஜீவ சமாதிகள் அடைஞ்சிருப்பாங்க. இப்ப வந்து ப்ரே பண்ற ஒரு இடமா இருக்கும். நம்மளுக்கு அவங்க ஆத்மா சமாதியான ஒரு இடமா இருக்கும். அந்த ஜீவ சமாதிகள். நம்மளுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்களையும் மூதாதையர்களையும் நம்ம கண்டிப்பா வழிபடணும். அப்ப அந்த வழிபாட்டின் மூலியமா இவங்களுக்கு என்னன்னா மோட்சஸ்தானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை உண்டு பண்ணும். அந்த பாக்கியம், இவங்க சொத்து இருக்கும். ஆனா என்ன, அது கேஸு, கோர்ட்டு, அப்படியே வருஷ கணக்கில் இழுத்துட்டு இருக்கும். அப்ப அந்த அமைப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு இது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஜீவ சமாதிகள், சித்தர்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபடுவது இவர்களுக்கு சிறந்த ஒரு அமைப்பு. இவங்க குருமார்கள் கிட்ட, இப்ப இவங்க யார்கிட்டயாவது ஏதாவது கத்துருக்காங்க, அவங்களுடைய குருமாருடைய படத்தை வச்சு இவங்க ப்ரே பண்ணலாம். ஐ மீன் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை செலுத்தலாம். அப்படி இல்லை அப்படிங்கும்போது இவங்க டிகிரி இருக்கு இல்லைங்களா, இவங்க டிகிரி, இப்ப அவங்க என்ன டிகிரி வாங்கியிருக்காங்களோ அந்த டிகிரியை இவங்க முன்னாடி ஆட் பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்களா இருக்கும். அப்ப குருமார்கள் இல்ல, டிகிரியும் வாங்கலைன்னா பேசிக்கா ஒரு ஸ்கூல்ல படிச்சுப்பீங்க, அது சொன்ன மாதிரிதான். நீங்க அந்த ஸ்கூலுக்காவது போய் கொஞ்சம் ஸ்கூல் காலேஜுக்காவது போய் நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டாலும், எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரத்தடியிலையாவது உட்கார்ந்துட்டு வாங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு பிராப்தம் உண்டு பண்ணும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யலாம். அடுத்து திசை, மேற்கு வடக்கு. மேற்கு வடக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல திசையாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப இந்த மேற்கு திசையிலும் வடக்கு திசையிலும் உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல செயல்பாடு, ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது அந்த திசையில தான் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். கிழமை, வியாழன் வெள்ளியில நீங்க எது செஞ்சாலுமே நல்ல ஒரு காலமாக அமையும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது உங்களுக்கு பவரான, இப்போ எல்லா நாளும் நல்ல நாள் தான். அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றீங்களா, இப்போ எனக்கு வந்து இஷ்ட தெய்வம், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட கிழமை இப்படி வச்சிருக்கீங்களா, அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே ஒழிய மற்ற நாட்கள் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டா இந்த தேய்பிறை வளர்பிறை மட்டும்தான் செய்யவே கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? அது எதுக்கு? கடனுக்கும் நம்ம வந்து மருத்துவ செலவுக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது சுமங்கலி பெண்கள். இப்ப சுமங்கலி பெண்கள் பாத்தீங்கன்னா மஞ்சள் பொடி இருக்கு இல்லையா, திருமஞ்சனம் இல்ல மஞ்சள் பொடி எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். யாரு? இந்த அமைப்புல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சுமங்கலி பெண்கள் அம்மனுக்கு மஞ்சள் பொடியில திருமஞ்சனத்தை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்துட்டு வந்தா ரொம்ப நல்ல ஒரு விசேஷங்கள் உண்டு பண்ணும். ஓகேவா? கோயில்கள் அப்படின்னா, இப்ப கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவானைக்காவல், திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் அப்படின்னா ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில், ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில், அகிலாண்டேஸ்வரி, ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் அகிலாண்டேஸ்வரி அப்படிங்கக்கூடிய கோயிலை நீங்க அம்மனையும் அந்த ஈஸ்வரனையும் வழிபட்டு வரும்போது அந்த திருக்கோயில் அப்படி என்னன்னா ஜலம், அந்த திருவானைக்காவல் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம், எங்கிருந்து நீர் இருக்குன்னு தெரியல, குமிஞ்சு நம்ம போறோம். குமிஞ்சு போகுதே என்ன, தலை வணங்குதல். நான் யாருக்கு தலை வணங்க மாட்டேன்ப்பா, நான் யாருக்கும் மதிக்க மாட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களை ஆட்டோமேட்டிக்கா தலை குமிஞ்சு அந்த இடத்துக்கு போய் சாமி கும்பிட வைக்கும். அப்ப தலை வணங்காதவன் ஜெயிப்பது கிடையாது. சரிங்களா? அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நல்ல விசேஷங்கள் நடக்கும்.